லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now. சார், சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? அஷ்டமத்தில் சனி எல்லாம் கரெக்ட். குரு மாறுது, லாபத்தில் வரார், 11ஆம் இடத்தில் இருக்கார். அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் நிறைய விஷயத்தில் வண்டி வாகனம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் பொறாமப்படுறதெல்லாம் விட்டுருங்க. ஜென்மத்தில் கேது 7ஆம் இடத்தில் ராகு இருக்கனால குடும்பத்தில் துணை அல்லது துணையார் விஷயத்தில் விட்டு கொண்டு போகிறது, வெள்ளைக்கொடி காட்டுறது, காதல் அமைப்பில் வெள்ளைக்கொடி காட்டுறது, பிபி சுகரு லோ பிபி, உறவினர்களுக்காக ரொம்ப கஷ்டப்படாதீங்க. பெற்றோர் பெரியவர்களுடைய அனுகூலம் கிடைக்கும், குறிப்பாக தந்தையாருடைய அனுகூலம் பெரிய அளவுக்கு கிடைக்கும். எதிரிகள் விஷயத்தில் நட்பு ஏற்படும், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிடுங்க. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட 2026 தமிழ் புத்தாண்டு பலன்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்ம எல்லாரின் மனதிற்கும் மிகவும் பிடித்த ஒரு ஜோதிடர், யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம் சார். நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும் சார். 2026 தமிழ் புத்தாண்டு மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இந்த புத்தாண்டு பொதுவாக எப்படி அமைய போகுது சார்? தமிழ் புத்தாண்டுகள் நம்ம முன்னோர்கள் கணிச்சு வச்சுருக்கிறது எப்படின்னா, பிரபவன்ன்றது ஆரம்பித்து அது 1வது, அதுலேருந்து அக்ஷயன்றது 60வது. இப்போ நம்ம பேசின்னு இருக்கிறது விஸ்வாவசு 39வது. இப்போ வரப்போகிறது ஏப்ரல் 14ஆம் தேதியிலேருந்து பரபவ 40வது. இந்த பரபவ முடிஞ்ச பிளவங்கன்னு வரும், அது 41வது. இப்படி 60 வருஷமாக நம்மளுடைய சித்திரை 1ஆம் தேதியிலேருந்து முடித்து பங்குனியோடு முடிக்கிறாங்க. சித்திரை 1 தான் தமிழ் புத்தாண்டாக நம்ம முன்னோர்கள், அதாவது சூரியன் மேஷத்துக்கு வருவது. மற்றபடி நிறைய பஞ்சாங்கங்கள் மாற்றங்கள் உண்டு. ஆனால் நம்மளுடைய தமிழ் பஞ்சாங்கங்கள் சூரியனை மையப்படுத்தி, சூரியன் முதல் ராசியான மேஷத்துக்கு வருவது, அந்த வரக்கூடிய அந்த மேஷத்துக்கு என்றைக்கு சூரியன் உள்ளே நுழைகிறாரோ அதன் பேர் தான் சூரிய ரவி என்று சொல்வார். அந்த சூரிய ரவி என்பது, ரவி என்றால் சூரியன், மேஷத்தில் வரக்கூடிய அந்த கால் வைக்கக்கூடிய அந்த டிகிரியிலிருந்து நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு கணக்கு. அதுபடி பார்த்திங்கன்னா காலையில் ஏப்ரல் 14 காலையில் 8:42 தான் சூரியன் மேஷத்துக்கு வரார். அதனுடைய வாக்கியத்தின்படி அதுதான் பஞ்சாங்கத்தினுடைய குறிப்பு. ஸோ ஒரு வருஷம் பரபவன்றது ஒரு 60 வருடத்திற்கும் 60 பாடல்கள் உண்டு, வெண்பாக்கள். அந்த வருஷத்தினுடைய அந்த இதை சுருக்கி கொடுத்துருப்பார். அதனுடைய தோராயமாக இது வரைக்கும் அந்த வெண்பாக்கள் எப்பொழுதும் 90% இருந்தாலும் அந்த வெண்பாக்களுக்கு நீட்டாக உள்ளே போய் டீட்டெயிலாக ஆளாயிடுச்சு, மேலோட்டமாக பார்க்கக்கூடாது. இப்போ நமக்கு இந்த வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாறாக மழை பெய்யுன்றாங்க. மழை பெய்யக்கூடிய சமயத்தில் பெய்யாமல் பருவம் தவறிய மலைகள், வெள்ளக்காடுகள். இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஈரானு அபுதாபி எல்லாம் ஒரே சோகத்தில் இருக்குது. அங்கே வேறு வெள்ள அடி, பாலைவனத்தில் வெள்ளங்கள். இப்போ பெங்களூரில் ஆலங்கட்டி மழை பெய்யுறது, சென்னையில் தமிழ்நாட்டில் ஆலங்கட்டி மழை பெய்யுறது. இயற்கையெல்லாம் மாற்றங்கள் ஏற்படும், நிறைய கஷ்டங்களுக்கு உண்டான அமைப்பு. நான் 2031 வரைக்கும் நான் உங்கள் சேனல்லே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ரொம்பலாம் நல்லதெல்லாம் எதிர்பார்க்காதீங்கன்னு சொன்னேன். அதில் இப்போ சூரியன் இருந்தாலும் நம்ம சனி எங்கே இருக்கார், இப்போ குரு பயிற்சி அடுத்தது மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு கடகத்தில் உச்சம் பெற்று சனியை பார்த்ததுனால் குரு பார்வையால் வரக்கூடிய ராசிகள் இப்படி மற்றதெல்லாம் அதெல்லாம் வச்சு தான் இந்த தமிழ் புத்தாண்டு. ஏதோ தமிழ் புத்தாண்டுன்னா மேஷத்தில் சூரியன் வரான்னு அதை வச்சு நம்ம சொல்கிறது. ஆக்சுவலாக மந்திரி செவ்வாயாக உள்ளார், அதாவது ஒன்று ராஜா குருவாக இருக்கிறார், அர்க்காதிபதியாக சந்திரன் இருக்கிறார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பவர் கொடுத்து அதுதான் இந்த தமிழ் புத்தாண்டுடைய கிரகங்களுடைய அமைப்பு, கிரகங்களுக்கு உண்டான வலிமையெல்லாம் வச்சு நம்ம பார்க்குறோம். செவ்வாய்க்கிழமை வருகிறது, துவாதசி திதி, சதய நட்சத்திரம். ஆக்சுவலாக 14/4/2026 சித்திரை 1. நிறைய மக்களுக்கு ஏற்கனவே மக்கள் ஒன்றுமே செய்யாதவங்க பார்த்திங்கன்னா விஸ்வாவசிலெல்லாம் நிறைய நடக்காது, நல்லதெல்லாம் நடக்காதுன்னு சொல்கிறச்சு நிறைய பேர் எடுத்தோடனே இந்த புத்தாண்டு கூட இப்படி தான் பேசுவீங்களா அப்படின்னா, அப்படி இருக்கிறத நம்ம பேசணும். ஏன்னா முதல்ல இப்படி தான் நம்ம நோய்களால் ஆபத்து வரும்னு நம்ம சொல்கிறச்ச கொரோனா சொன்னியான்னு கேட்டாங்க. அதனால தான் போர் மற்ற விஷயங்கள்லாம் டீட்டெயிலாக ஆராய்ச்சி பண்ணி பஞ்சாங்கத்தின் குறிப்புகள் எடுத்து தான் பேசுகிறோம். நான் அப்போவே விஸ்வாவசிலே சொன்னேன், தலைவர்கள் செய்யக்கூடிய தவறுகளால் மக்கள் கஷ்டப்படுவார்கள்னு சொல்லியிருக்கேன். எடுத்து பாருங்கள், எல்லாமே இருக்குது. ஐபிசி நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.
எல்லா வளத்தையும் எல்லா நலத்தையும் எல்லா வல்ல ஸ்ரீ ராகவேந்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினர்களுக்கும் ஐபிசி நிர்வாகத்திற்கும் ஐபிசியோடைய ஆங்கர் மேடம் அவர்களுக்கும் மற்றும் கேமராமேன் ஒளிப்பதிவாளர்கள் டெக்னீஷியன் அனைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஐபிசி நிர்வாகம் ரெகுலராக எனக்கும் அவர்களுக்கு ஒரு நல்ல தொடர்புனால் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுக்கும் டைரக்டர்களுக்கும் இந்த இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லி போகின்றேன். போர் அப்படிங்கிறது எப்போ முடிவுக்கு வரும்? முடியாது. போர் முடிவு வந்தாலும் போரால் இனி மக்கள் நிறைய கஷ்டப்படுவாங்க. 2031 வரைக்கும் என் கணக்கு. அதனால் மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். விலைவாசி தான், விலைவாசி, வேலைவாய்ப்பு, பிரச்சனைகள், தங்க விலை தான் ஏறும். நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன். இப்போ தங்கம் குறையும் நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, இப்போ கொஞ்சம் ஒரு சில குறைஞ்சிச்சா வாங்கி வைங்க. இப்போயே குறைஞ்சிருக்கு 52,000 ரூபாய் இருக்கிறச்சே நான் சொன்னேன் 24 கேரட்டு தங்க விலையை. ஆனால் இப்பொழுது நான் சொல்வது தான், மக்களுக்கு ஜாக்கிரதையாக இருங்கள். நிறைய பிரச்சனைகள் வரும். கையில் இருக்கிற பணத்தெல்லாம் அதில் போடுறேன் இதில் போடுறேன்னு போட்டு மாட்டிக்காது. கொஞ்சம் வச்சுக்கோங்க. வெளிநாடு வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கு. நான் தான் சொல்கிறேன், அமெரிக்காவிலே பெரும் பிரளயங்கள் வரும், பெரும் போராட்டங்கள் வரும். ஏன்னா ட்ரம்ப்பின் ஜாதகம் தெரியும் எனக்கு. அதனால் என்னென்னலாம் தான் சார் பண்ண போகிறாரு? அதாவது அவர் என்னன்னா இல்லை, அவர் குடும்பம், அவர் சொத்துக்கள் எல்லாமே சேதமாகும். ஏன்னா அவர் இனி அவர் அப்படியே ஓடிட முடியாது, அவர் அப்படியே இருக்க முடியாது. ஏன்னா தெரியாத தப்பு மேல் தப்பு பண்ணிட்டார். அதனால தான் அவர் பேக் வாங்கணும்னு நினச்சா கூட இஸ்ரேலில் இஸ்ரேல்காரங்களுக்கு ஏற்கனவே இருந்த பகையை வைத்து அடிக்கிறார்கள். ஸோ இந்த உலகம் இந்த போரை சுற்றி, இந்த வருடம் இந்த போரை சுற்றி தான் இருக்கும். இந்த போரால் பாதிப்பு, மக்களுக்கு பிரச்சனை, மருத்துவ உபகரணங்களில் பிரச்சனை. மருத்துவத்திலலாம் புரட்சிகள் வரும்னு நம்ம ஏற்கனவே சொன்னது தான். எல்லா கண்டுபிடிப்புகளும் வரும், நோய்களுக்கு வரும். ஆனால் விலைவாசியெல்லாம் தாறுமாறாக இருக்கும். வேலைவாய்ப்பு தான் பெரிய பிரச்சனை இருக்கும். ட்ரம்ப் மாதிரி நிறைய தலைவர்கள் உலகத்தில், இந்தியாவில் கூட சரி, பெரிய சிக்கல்லாம் ஏற்படும். சார், மீண்டும் ஒரு கொரோனா மாதிரியான ஒரு சூழல் வரும். கொரோனா நோயில் வந்ததுமா, இது மக்கள் மூமெண்ட்டை கெடுக்கிறதுக்காக வரும். உலகத்துக்கு பெரிய ஆபத்தான காலகட்டம். அதாவது அதுதான் கிரகங்கள் நம்ம சொன்னது. நம்ம சொல்கிறச்செல்லாம் தமாஷான் தான். 30% தான் நல்லாயிருக்கும்னு நான் புத்தாண்டு பலன் உங்களுக்கு கொடுத்ததுலே இருக்குது. 2026ஆம் ஆண்டு நான்லாம் எப்படிங்க 30% தான் நல்லாயிருக்கும், 70% என்ன பட போகிறீங்களோ தெரியாது, பார்த்துக்குங்க ஒன்று. ஏன்னா கழுவி ஊற்றினாலும் இது தான். ஸோ இதுதான் இதனுடைய அமைப்பு. ஸோ இந்த போரால் ஏற்பட்ட பாதிப்புகள்லாம் இந்த பரப வருடத்தில், இதனுடைய பிளவுங்க வருடத்தில் இப்போ குரு உச்சமாகுது. நிறைய ஜோதிடர்கள் கணக்கு போடுவார்கள். குரு கடகத்தில் வருது, உச்சமாகிறது, எல்லாம் நல்லது நடக்கும். ஆனால் குரு வீட்டில் சனி இருப்பதனால், இடம் கொடுத்தவனே உச்சமாகிறதுனால் இன்னும் பாதிப்புகள் உலகத்தில் நிலநடுக்கங்கள், வானம் பொளந்து விழுவது, தண்ணி விழுவது, மலை மேகங்கள் வருவது, மலை சரிவுகள் வருவது, பூகம்பங்கள் வருவது, சுனாமி என்று வருவது, போர் இல்லாமல் இதெல்லாம் வேறு சேஷ்டப்படும். ஸோ இதெல்லாம் நடக்கும். விவசாயத்தில் மாற்றி மாற்றி நடக்கிறது. அது செழிக்கும் இது செழிக்கும் எல்லாம் கரெக்டு தான். எல்லாம் செழித்தாலும் வச்சு தாங்க முடியாது. ஆனால் நிறைய விஷயங்கள் நடக்கும். விவசாயத்திலலாம் பெரிய புரட்சிகள், அதெல்லாம் நல்லது நடக்கும். அதெல்லாம் நடக்கிறச்ச பார்த்துக்கலாம். இந்த 2026 தமிழ் புத்தாண்டு காலம் அப்படிங்கிறது உலக பொருளாதாரத்திலையும் தனிநபர் பொருளாதாரத்தையும் மோசமாக இருக்கும். ரொம்ப மோசமாக இருக்கும். நிறைய பிரச்சனை இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். சாப்பாடு பிரச்சனைலாம் வரும். நிறைய பேருக்கு நீங்கள்லாம் நம்ம சாப்பிட்றது 3 வேளை சாப்பிட்டது 4 வேளை சாப்பிட்டது, இந்த ஹோட்டலுக்கெல்லாம் தான் நிறைய பிரச்சனை வரும். அதாவது பெரிய லக்ஸரியாக இருந்தவர் சில நாடுகள் மட்டும் இருக்கும். அந்த வளர்ந்த நாடுகள், இப்போ துபாய் இருந்தது, துபாயே நிறைய இப்போது அப்படி ஒரு சொர்க்க பூமியாக இருக்கும். எனக்கெல்லாம் பிடித்த ஊர் இது. ஆனால் மனிதனுடைய சுயநலத்தாலே அழிஞ்சுது. இப்போ யாரால் அழிஞ்சுது? ஈரானை அடித்த உடனே ஓகே நீ அமெரிக்காவுக்கு பேஸ் கொடுக்குறியா, ஒன்று அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடித்தார்கள். எல்லாம் சரி பண்ணலாம். துபாய் இருக்கிறதுல அடி வாங்கினதுல நிறைய சீக்கிரம் ரெடி ஆகணும், துபாய் தான் ரெடி ஆகும். ஆனால் அந்த ரெடி ஆகிற அந்த பீரியட் வரைக்கும் கஷ்டங்கள் அனுபவிக்கணும். பயந்து போய் எல்லா வேலையாட்களும் வெளியூருக்கு போயிடுவாங்கள்ல, அவங்களாம் வரணும்ல, அவங்களாம் வரணும், அவங்களாம் திருப்பி செட்டில் ஆகணும். ஐயோ பயத்தில் எதுக்குப்பா இது மாதிரி பயந்து ஓடணும், கஞ்சி ரசம் குடித்தாலும் அவன் அந்த ஊரில் நல்லா இருக்கலாம்னு யோசிக்கலாம்ல. இதெல்லாம் பார்க்கணும். இப்போ ஊரடங்கு மாதிரியான காலகட்டம் அப்படிங்கிறது வர வாய்ப்பு. அதான் நம்மளோட பிரதமரே சொல்லியிருக்கார் இல்லைங்களா, பிரதமரையே சொல்லணும், அதை யோசிக்கணும். ஒரு பிரதம மந்திரி திட்டமிட்டாமல் செய்வார்கள். இந்த உலகத்தில் ஊரடங்குன்றது தான். இந்த ரேஷன் பொருள்கள், ரேஷன், பெட்ரோலியம் ரேஷன், கேஸ் ரேஷன், சிலிண்டர் ரேஷன். சந்தோஷமாக நம்ம போய் டீ குடிக்க முடியாது, தோசை போய் சாப்பிட முடியாது. தோசை போட்டால் அந்த கல் சூடப்பட்டுக்கினே இருக்கணும். ஆனால் அதுக்கெல்லாம் மாற்று வரும். இப்போ இது வந்துச்சு கேஸு,
ஸோ எலக்ட்ரிக்கல் எல்லாமே கண்டுபிடிப்பார்கள். அடுத்தது எளிய முறையில் நிறைய கண்டுபிடித்திருக்கார்கள். கோயம்புத்தூர்லலாம் நிறைய பேர் இதுக்குன்னு இறங்கி வேலை செய்கிறார்கள். ஸோ இனிமேல் இந்த சூரிய மின்சாரம், இந்த இயற்கை மின்சாரம், இதுக்கெல்லாம் நிறைய டிமாண்ட் ஆரம்பிச்சிடும். சோலாருக்கு தான் இனி வந்து பெரிய வரவேற்பு இருக்கும். சரி, இப்போ இந்த 2026 தமிழ் புத்தாண்டு அப்படிங்கும்போது அதே மாதம் தான் தமிழக அரசியல் களம் அப்படிங்கிறதுமே சூடு பிடிக்குது. தேர்தல் வருது, மே மாதம் முடிவுகள் வெளியாகுது. அப்படிங்கும் பொழுது இந்த தமிழ் புத்தாண்டினுடைய கிரக அமைப்புகள் அரசியல் இல்லை, என் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், எனக்கு நிறைய எல்லாருடைய லீடர்ஸுடைய ஜாதகம் தெரியும். அதனால் ஏப்ரல் 14 வரதுக்கு முன்னாடி பங்குனி மாதத்திலே தலைவர்களுக்கு உடல் ரீதியாக அல்லது தலைவர்களுடைய பதவிகளுக்கு பிரச்சனை, தலைவர்களுடைய கோர்ட்டு விஷயங்கள், இதெல்லாம் நீங்கள் நிறைய பார்க்கணும். ஸோ இதை முடிச்சுட்டு சித்திரை வந்த பிறகு தான் அந்த எலெக்ஷன் பற்றியெல்லாம் நம்ம பேச முடியும். ஏப்ரல் 14 இன்னும் நிறைய விஷயம் நடக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் புத்தாண்டு பிறந்த பிறகு தான் நீங்கள் வந்து யார் ஜெயிப்பா, இப்போ நிறைய சர்வேலாம் வரலாம். ஆனால் ஏப்ரல் புத்தாண்டுக்குள்ளே அந்த சர்வேக்களில் நிறைய மாற்றங்கள் வரும். எடுத்த சர்வேயெல்லாம் பொய்னாகும், நிறைய அனுதாபங்கள் வரும். உயிர்களுக்கு, தலைவர்களுக்கு விபத்துகள், கஷ்டங்கள், நிறைய உடன் இருப்பவர்கள் செய்யக்கூடிய சதி, நிறைய பேர் கூட்டாளிகள் எல்லாமே இருந்தாலும் அவர்களுக்குள் பிரச்சனைகள், தலைவர்கள் முரண்டு பிடிப்பதால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏன் வரும்? பங்குனி மாதம் சனி உடன் சூரியன் மீனத்தில் இருப்பதனால் ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய கணக்குகளை தப்பு பண்ணும். ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய கணக்கில் ஜோதிடர் நின்னா பெரியாளா? கிரகம் ஜெயிக்கும். இந்த சமயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும், அதில் தான் உஷாராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கால்குலேஷனில் ஒரு வாட்டி நான் சறுக்கி இருக்கிறேன். அதனால தான் ரொம்ப உஷாராக பேசுகிறேன். ஏன்னா அதனால் கால்குலேஷன் ரொம்ப முக்கியம். கிரகங்கள் சூரியன், செவ்வாய் பலம் வாய்ந்தவர்கள், பகை கிரகங்கள், யுத்த கிரகங்கள், சனி, குரு, இவர்கள் வந்து இந்த டைமில் ரொம்ப பார்த்துக்கணும். ஏப்ரல் 14 நிறைய விஷயங்கள் நடக்கும். சிறைக்கு போகிறது, வர்றது, இது வருது, கேஸ் வருது, அதை வருது, பதவி போகிறது, இது வருது, தேக ஆரோக்கியம் கட்டுறது, கூட்டாளிகளுக்குள்ள பிரச்சனை வருது, மக்களுக்கு பாதிப்புகள் வருது. தேர்தல் கரெக்டாக இருக்குதா இல்லை வந்து இந்த போரால் பாதிப்புகள் ஏற்பட்டு, போரினால் பிரச்சனைகள் ஏற்பட்டு, இந்த கிரகங்கள் இந்த தேர்தலை எப்படியாவது சமாளித்து தேர்தல் நடத்தணும். தேர்தல் கமிஷன் வந்து பயந்து செய்யக்கூடிய விஷயம்லாம் நடக்கும். ஏன்னா மக்களுக்கு அவங்க அன்றாட பிரச்சனைகள் வந்துட்டால் தேர்தலில் பற்றி எதுக்கு கவலைப்படப்படுறோம்? ஸோ ஒரு தேர்தல் தள்ளி வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த மாதிரி நிலைமையெல்லாம் கொண்டு வரும் கிரகங்கள். பக்கத்து நாடுகளோட பிரச்சனைகள் திடீர்னு அங்கே தான் யுத்தம் நடக்குது, நம்மளாம் நல்லா இருக்கும்னு நினைக்க முடியாது. ஏன்னா எல்லா ஏரியாவும் யுத்த பூமிகளாக. அமெரிக்காவில் அவ்வளோ பிரச்சனைகள் வரும்ன்ற நான். அமெரிக்காவில் ஒரு லீடர்ஸும் மாறுவார்கள், ஒரு மாகாணங்கள். அது அந்த மாகாணங்கள்லாம் சேர்ந்தது தான் அமெரிக்கா. நம்மளது மாதிரி தான். ஆனால் அவர்களுக்குள்ளாக நிறைய முரண்டு பிடிப்பார்கள். நிறைய ஊர்களில் போர்க்குளம் ஏற்படும், நிறைய பிரச்சனைகள் ஏற்படும், அந்த ஊரில் பாதிப்புகள் ஏற்படும். அதனால் அதெல்லாம் பார்க்கணும். சார், சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? சிம்ம ராசிக்காரர்களுக்கு பஞ்சவடி, திண்டிவனத்திலேருந்து பாண்டிச்சேரி போகிற வழியில் இருக்கக்கூடிய பஞ்சமுக ஆஞ்சநேயர் சிறப்பான அமைப்பு. ஞாயிற்றுக்கிழமையில் பைரவர் வழிபாடு, மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அஷ்டமத்தில் சனி, எல்லாம் கரெக்ட். குரு மாறுது, லாபத்தில் வரார், 11ஆம் இடத்தில் இருக்கார். அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் நிறைய விஷயத்தில் வண்டி, வாகனம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், பொறாமப்படுறதெல்லாம் விட்டுருணும். யாரோடையும் எந்த வார்த்தையும் வேணாம். உங்கள்கிட்ட இருக்கிறது உங்களுக்கு ஆளுமை மிக்கவர்கள். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறது உங்கள் தலைமுறைக்கு போதுமான விஷயங்கள். அவ்வளோ அற்புதமாக இருப்பாங்க. எந்த சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, சாதாரண குடிசை வீட்டில் இருந்தாலும் அவங்களால எல்லாமே செய்ய முடியும். சூரியனுடைய ராசி அவங்களே இது பண்ணிக்கூடாது. ஜென்மத்தில் கேது 7ஆம் இடத்தில் ராகு இருக்கனால குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் விட்டு கொண்டு போகிறது, வெள்ளைக்கொடி காட்டுறது, காதல் அமைப்பில் வெள்ளைக்கொடி காட்டுறது, பிபி, சுகரு, லோ பிபி, நரம்பு, யோசனை, இதெல்லாம் பார்த்துக்குங்க. உறவினர்களுக்காக ரொம்ப கஷ்டப்படாதீங்க. பெற்றோர் பெரியோருடைய அனுகூலம் கிடைக்கும். குறிப்பாக தந்தையாருடைய அனுகூலம் பெரிய அளவுக்கு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். திடீர்னு தடைகள் காணப்பட்டாலும் அந்த தடைகள் எல்லாம் ஜூன் மாதத்திலிருந்து கலைந்து போகக்கூடிய அமைப்பு ஏற்படும். துணை அல்லது துணைவியார் பேச்சை கேட்பது பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் காணப்படும். அதை எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் கிடைக்கும். ரொம்ப நாளாக உறுதுணையாக இருந்த எல்லா விஷயமும் ஆச்சரியத்தக்க அளவுக்கு ஏற்படும்.
எதிரிகள் விஷயத்தில் நட்பு ஏற்படும். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிடுங்க. புது தொழில் தொடங்குவதற்குண்டான பிராப்தங்கள்லாம் ஏற்படும். அது வந்து உங்களுக்காக திடீர்னு வரும். அதை எஸ் என்று செய்து முன்னேறுங்க. பூமேவு ஷண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டுணுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும் லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now.